ஹாய்ங்க, எல்லாத்துக்கும் வணக்கங்க. இன்றைக்கி என்ன சமையல்னு பார்த்துட்டிங்கன்னா, கும்பகோண கடப்பாங்க. கும்பகோண கடப்பா வந்து இட்லி தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து சாம்பாருக்கு குருமாக்கு இடையில இருக்கிறது தான் இந்த கும்பகோண கடப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து குருமா மாதிரியே ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு வந்து 1/4 டம்ளர் சிறுபருப்புங்க, ஒரே ஒரு உருளைக்கிழங்கு ஒரு விசில் விட்டு வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் அரைக்கிறதுக்கு வந்து தேங்காய் 1/4 மூடி தேங்காய், பட்டை, கிராம்பு, கசகசா, அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இஞ்சி பூண்டுங்க. சரிங்களா? அப்புறம் பொட்டுக்கடல ஒரு 2 ஸ்பூன் போட்டிங்கன்னா வேலை முடிஞ்சதுங்க. சூப்பராக அரைச்சி சோம்பு போடணும். அதில் போட்டு அரைச்சி தாளிக்கிறதுக்கு வந்து பிரிஞ்சி இலை, கடுகு போட்டு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய், 2 தக்காளிங்க. அவ்வளோதானுங்க. இதெல்லாம் போட்டு அந்த உருளைக்கிழங்கு வேக வச்சோல்ல அதை வந்து உள்ளே போட்டு இந்த மாதிரி வணக்கி விட்டுக்கலாங்க. அரைச்சதை ஊற்றி பருப்பையும் ஊற்றிடலாங்க. பருப்பு இருந்த அடையாளமே தெரியவே தெரியாதுங்க. அந்த மாதிரி சூப்பராக இருக்கும். இந்த குருமா அவ்வளோ சூப்பராக இருந்தது. நெய் தோசையை சுட்டு இந்த மாதிரி போட்டு மேலே ஊற்றுனீங்கன்னா நம்ம மசாலா ரோஸ்ட் மாதிரியும் இருக்குது. குழம்பு தொட்டு